ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் தானே சீரியல் இன்னி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். பல்லவன் இப்போது அவங்க அம்மா வீட்டை விட்டு போயிட்டதுனால ரொம்பவே டல்லாக இருக்காங்க அப்படின்னு எல்லாருமா சேர்ந்து அவனை சிரிக்க வைக்கிறதுக்காக பயங்கரமாக டான்ஸ் ஆடி கொண்டாட்டமாக பாட்டு பாடி கலாட்டா பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது அதை நினச்சி பல்லவனுமே அதை பார்த்துட்டு சிரிப்பாக வருது. சோழன் பாட்டு பாடுறாரு, ஸோ நல்லா பாடுறீங்க அப்படின்னு நிலா சோழனை பாராட்டுறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் பாடுறாங்க, சேரன் ஆடுறாரு, நிலாவுமே டான்ஸ் ஆடுறாங்க. இதெல்லாம் பார்த்து பல்லவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பல்லவா நீயும் வாடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா சேர்ந்து பயங்கரமாக சந்தோஷமாக டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. இதுதான் சாக்கு அப்படின்னு சோழனும் நிலா கூட சேர்ந்து பயங்கரமாக ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டுருக்காரு. ஸோ நிலாவுமே எந்த ஒரு கூச்சமும் இல்லாமல் சோழனு கூட நல்ல ஃப்ரெண்ட்லியாக அவங்களுமே டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. ஸோ எப்படா நாமளே கேப் கிடைக்கும், நிலா கூட சேர்ந்து வாழலாம், அவளை இம்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். இந்த பாண்டிய பையன் அதுக்கு கூட விட மாட்டேன்றானே அப்படின்னு சோழன் நிலா கூட டான்ஸ் ஆடும்போதெல்லாம் பாண்டியன் கையை பிடிச்சி இழுத்து அவர் கூட டான்ஸ் ஆட வைக்கிறாரு. அது சோழனுக்கு கடுப்பாக உண்டாக்குது. டேய், நானே ஆள் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடணும்னு பார்க்குறேன், நீ என்னடா அப்படின்னு. டேய், அவங்க உன் ஒய்ஃப்டா அப்படின்னு. அதுக்கு முதல்ல அவள் அதை ஏற்றுக்கணும்ல, அதுக்கு நீ விட்டா தானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபன்னாக போயிட்டுருக்கு. இந்த மாதிரியே டான்ஸ் ஆடி முடிச்சதுக்கப்புறமா எல்லாருமே இதுக்கு மேலே முடியாது, ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு அப்படின்னு உட்காந்துக்கிறாங்க. உட்காந்ததுக்கப்புறமா என்னால் முடியலன்னு ஒவ்வொருத்தவங்களும் மூச்சு வாங்க சொல்லிட்டு இருக்கும்போது பல்லவன் போயிட்டு அவங்களுடைய அன்னிக்கிட்ட, அண்ணி சாரி அண்ணி அப்படின்னு கேட்குறாங்க. ஏண்டா நீ எதுக்குடா இப்போ சாரி கேட்குற அப்படின்னு. இல்லை அண்ணி, நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி பேசிட்டேன், அந்த ஆள் மேலே இருக்கிற கோவத்தில் உங்கள் மேலே காட்டிட்டேன், சாரி அண்ணி, தப்பு தான், மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டே பல்லவா, நீ சின்ன பையன்டா, எதுக்குடா இப்போ என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்குற? நீ பேசின விஷயத்த நான் ஒரு விஷயமா கூட எடுத்துக்கல, புரியுதுடா, உன் அம்மாவோட ஃபீலிங்ஸில் நீ இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு. இங்கே பாருடா பல்லவா, அவங்க வந்தாங்க, ஏதோ போயிட்டாங்க, நாம் யாருமே அவங்கள வீட்டை விட்டு தொடுதலையே, அவங்களா தானே போனாங்க, நீ எதுக்கு இப்போ கவலைப்பட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்க, விடு பல்லவா அப்படின்னு நிலா சொல்லிட்டுருக்காங்க. அப்போ சேரனுமே போயிட்டு எல்லாருமா சுற்றி நின்று நிலா கிட்ட போய் நின்றுக்கிட்டு பல்லவன்கிட்ட பேசுகிறாங்க. பல்லவா, இங்கே பாருடா, அவங்க பாதியில் வந்தாங்க, பாதியிலே போயிட்டாங்க, நீ ஆரம்பத்துலேருந்தே எங்கள் கூட தான் இருந்த, அதனால் இதெல்லாம் நினச்சி நீ கவலைப்படாதடா பல்லவா. உன் அம்மா தான் இல்லைன்னு சொல்லலை, உன் மேலே உண்மையிலே பாசம் இருந்தால் நீ அவங்கள தேடுவேன்னு நினச்சிருந்தா உன் கூடவே இல்லை இருந்திருக்கணும். சின்ன வயசில் விட்டுட்டு போனாங்க, பையனை பார்க்கணும் அப்படின்ன உடனே நாங்கள் கூப்பிட்ட உடனே ஏதோ ஒரு ஆதங்கத்தில் வந்தாங்க, பார்த்துக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் கிளம்பி போயிட்டாங்க. இங்கே இருக்க அவங்களுக்கு பிடிக்கல போல இருக்குடா, உன்னை ஏதோ பெத்த பாசத்துக்காக பார்க்க வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் கிளம்பி போயிட்டாங்கல்ல, போனவங்களை நினச்சி நீ எதுக்குடா ஃபீல் பண்ணி வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் கோச்சிட்டு இருக்க பல்லவா அப்படின்னு பாண்டியன் சோழன் எல்லாருமே சொல்கிறாங்க பல்லவனுக்கு. அப்போது பல்லவனுமே இருந்துக்கிட்டு, இல்லை நீ என் மேலே அவங்க பாசமாக தான் இருந்தாங்க அப்படின்னு. உன் மேலே அவங்களுக்கு பாசம் இல்லைன்னு யாருடா சொன்னா? பாசமாக தான் இருந்தாங்க, ஆனால் அவங்க இங்கே இருக்க இஷ்டம் இல்லாமல் போயிட்டாங்க, கண்டிப்பாக உன்னை தேடி இன்னொரு நாள் வருவாங்க, நீ கவலைப்படாதடா பல்லவா. உனக்காக தானே, நீ உன்னோட சந்தோஷத்துக்காக தானே நான் உன் அம்மாவை தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்தேன். இப்போ அவங்க போனதுக்கு காரணம் என்னன்னு கூட தெரியலை, அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும் பல்லவா? ஏற்கனவே இருந்த இடத்துல அவங்க இருக்கவா போகிறாங்க, நம்ம திரும்பவும் அங்கே தேடி போவோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாதா? அவங்க அங்கேயும் இருக்க மாட்டாங்க, எங்கே போயிருக்காங்கன்னு நமக்கு எப்படி தெரியும் பல்லவா? விடுடா, விட்டுட்டு வேலையை பாரு பல்லவா அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. பல்லவன் அப்போ கொஞ்சம் ஃபீல் பண்ணும்போது அப்போ நிலா ஒரு விஷயம் சொல்கிறாங்க. எங்கள் பாருடா பல்லவா, அவங்க பாண்டி சொன்ன மாதிரி பாதியில் வந்தவங்க பாதியிலே போயிட்டாங்க, ஆரம்பத்துலேருந்து உன் கூட இருக்கிறவங்க உன் அண்ணனுங்க, அவங்களுடைய சந்தோஷத்தை பாரு பல்லவா. பார்த்தியா, உனக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ண தயாராக இருக்காங்க, சரியா? நீ கவலைப்படாத, நீங்கள் 4 பேரும் எப்பயுமே ஒத்திமையாக சந்தோஷமாக இதே மாதிரி அன்போடையும் பாசத்தோடையும் இருக்கணும், அதுதான் என்னுடைய ஆசை. அவங்க என்ன வந்தாங்க போயிட்டாங்க, ஆனால் இவங்க அப்படி இல்லையே, நீ வேற ஒருத்தவங்களுடைய குழந்தை அப்படின்னு தெரிஞ்சு கூட சொந்த தம்பி மாதிரி உன்னை எல்லாருமே பார்த்துக்கிறாங்க. இந்த நாள் வரைக்குமே, அதாவது அந்த ஃபோட்டோவை பார்த்து நீயும் நானும் தெரிஞ்சுக்கிற வரைக்குமே நமக்கு அந்த டிஃப்ரெண்ட் தெரியலையே, கூட பிறந்த தம்பி மாதிரி தானே இவங்களும் பார்த்தாங்க,
அதுலேருந்தே உனக்கு புரியலையா பல்லவா? அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா கூட இப்போ வரைக்குமே அந்த மாதிரி தானே நடந்துக்கிறாங்க. நமக்கு மட்டும்தான் இது நடுவில் தெரியும். அவங்க 3 பேருக்கும் இது ஆரம்பத்துலேருந்தே தெரியும். நீ அவங்களுடைய தம்பி இல்லைன்னு. ஆனால் உன்னை அப்படி நினச்சாங்களே இல்லையே, உன்னோட தம்பியா எல்லாருமா சேர்ந்து தானே வளர்த்தாங்க. அதே அன்போடையும் பாசத்தோடையும் தானே இருக்காங்க. நீங்கள் இதே மாதிரி அப்பயும் இருக்கணும் பல்லவா. விட்டுடா, அவங்கள பற்றி ஃபீல் பண்ணாத. உனக்காக உன் அண்ணனுங்க இருக்காங்க, நீ கவலை பண்ணாத. நீ ஆசைப்பட்ட கேட்ட எல்லாத்தையும் அவங்க உனக்கு ஏற்பாடு பண்ணி தருவாங்க. ஏன் இப்போ அண்ணியா உனக்கு நான் இருக்கேன், நான் பார்த்துக்க மாட்டேன்டா பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீலா வந்து பல்லவன் கிட்ட சொல்லவும், சரி அண்ணி, சாரி அண்ணி, இனிமேல் நீங்கள் எல்லாம் தான் எனக்கு முக்கியம். அவங்கள பற்றி நான் இன்னைக்கு கவலைப்பட மாட்டேன். அவங்களுக்கு நான் முக்கியம்னா அவங்க திரும்பவும் என்னை தேடி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அதோடு விட்டுறாங்க அழுதுகிட்டே வந்து. அப்போ சோழன் இன்னொரு பக்கம் இருந்துக்கிட்டு இதெல்லாம் மட்டும் நல்லா பேசுகிறா, பல்லவனுக்கு அண்ணியா மட்டும் இருப்பாளாம், என்னை மட்டும் ஹஸ்பண்டாக ஏற்றுக்க மாட்டாளாம், இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காரு சோழனுமே. அப்போது பாண்டியன் பார்த்துட்டு, நீ எதை பற்றி புலம்புறேன்னு தெரியுதுடா அப்படின்னு. தெரியுதுல்ல, வாயை மூடிட்டு அமைதியாக அவன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுமே வந்து அமைதியாகிடுறாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயிடுறாங்க. ஸோ பல்லவன் எங்கேயாவது எந்திரிச்சு போயிடுவாங்களா அப்படின்னு இவங்க 3 பேரும் வந்து கேர்ஃபுல்லாகவே இருக்காங்க. ஸோ வெளியே கதவெல்லாம் கூட தாப்பால் போட்டுட்டு வந்துடுறாங்க. நடேசன் வெளியே உட்காந்துக்கிட்டு சோகத்தில் இருந்தாலும் அவனை எப்படியோ சேர்ந்து எல்லாரும் சரி பண்ணிட்டாங்களே, இந்த அண்ணன் தம்பிங்க கடைசி வரைக்கும் பிரியாமல் நல்லா சந்தோஷமாக இருக்கணும், இவனுங்களை கட்டிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வர மருமகளும் அதே மாதிரி இருக்கணும், நிலா மாதிரியே இந்த வீட்டில் இருந்து யாரையும் பிரித்து தனியாகவோ கூட்டிகிட்டு போயிடக்கூடாது, அதுதான் கடவுளே எனக்கு ஒரே ஆசை, அதை மட்டும் நீ நிறைவேற்றி கொடுத்துரு, வேறு எதுவும் வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நினச்சிட்ருக்காரு நடேசன் வந்துட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே வழக்கம் போல் காஃபி போட்டுட்டு வந்து கொடுக்குறாங்க எல்லாருக்குமே. பல்லவன் கூட அங்கே தான் இருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் மறந்துட்டு கேஷுவலாக இருக்காங்க. அண்ணி அப்படின்னு சொல்லி, காஃபி அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபன்னாகவே இருந்துகிட்ருக்கு. நைட்டு எப்படியெல்லாம் இருந்துச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நினச்சி பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை வழக்கம் போல் நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. வேலை இருக்குது அப்படின்னு சோழன் கூட்டிகிட்டு போய் விட்டுடுறாரு. பல்லவனுமே வந்து காலேஜில் விட்டுடுறாங்க. பல்லவா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாடா அப்படின்னு. சரிண்ணே, நான் எங்கேயும் போக மாட்டேன், நீ எதுக்காக அப்படி சொல்கிறேன்னு புரியுதுண்ணே அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டே போகிறதுனால கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க சோழனுமே, அவர் எங்கேயுமே போக மாட்டார் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போனதுக்கு அப்புறமா வழக்கம் போல் வந்து ராகவ் வந்து நிலா கிட்ட பேச வராங்க. என்ன நிலா, ப்ராஜெக்ட்லாம் முடிச்சிட்டிங்களா அப்படின்னு. ராகவ், எல்லாமே முடிச்சாச்சு, உங்ககிட்ட இன்றைக்கி காட்டணுன்னு தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன், நீங்கள் ஓகேவான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் ஒரு நாள் டிலே பண்ணிட்டேன், சாரி ராகவ் அப்படின்னு. பரவாயில்ல நிலா, இந்த இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை இவ்வளோ நாளில் முடிக்கணும் அப்படின்றதே ரொம்ப பெரிய விஷயம் தான். நீங்கள் ஒரு நாள் தானே டிலே பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலி நான் 2 நாள் வந்து கிளைண்ட் கிட்ட எக்ஸ்பிளைன் கேட்டிருந்தேன், டைம் கேட்டிருந்தேன், நீங்கள் ஒரே நாள் தான் முடிச்சிருக்கீங்க. இப்போ நாம் இதை பார்த்துட்டு ஓகே இல்லை ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்படின்னா கூட சரி பண்ணியிருக்கலாம், கொடுங்க நிலா அதை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து ஐயோ முக்கியமான ஒரு மெயில் அனுப்ப வேண்டியது இருக்கே, சரி நிலா நான் அதை போயிட்டு அனுப்பிட்டுருக்கேன், நீங்கள் இதை கொண்டுட்டு உள்ள ரூமுக்கு வந்துடுறீங்களா அப்படின்னு. சரி ராகவ் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் ராகவ் போயிடுறாங்க. ஸோ இங்கே எல்லாரும் இருக்காங்க அப்படின்றதுனால ஸோ உள்ளே கூப்பிட்றாரு அப்படின்னு திவ்யா வந்து நினச்சிக்கிட்டு நிலா கிட்டே சொல்கிறாங்க. என்ன நிலா, நாங்கள் இங்கே எல்லாருமே இருக்கோம், இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண கரெக்டாக இருக்காது, உள்ளே போனால் நீங்கள் 2 பேரும் தனியாக மீட் பண்ணி பேசிக்கலாம் அப்படின்னு ராகவ் உள்ளே கூப்பிட்றாரா அப்படின்னு. இங்கே பார் திவ்யா, உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்கிறது, ராகவ் என்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக தான் பழகிறாரு, நான் அப்படி அவரை நினச்சதே இல்லை, அவர் நம்மளுடைய பாஸ், நான் எப்படி அப்படிலாம் நினைப்பேன் அப்படின்னு. நிலா, நீங்கள் நினைக்கல, ஆனால் பாஸ் நினைக்கிறாரே அப்படின்னு. திவ்யா, நீயா ஏதாச்சும் கற்பனை பண்ணிக்காத அப்படின்னு. என்ன நிலா, நான் சொல்கிறதெல்லாம் உனக்கு விளையாட்டாக இருக்கா, இங்கே என்ன வேணும்னா நீ போய் பாரு, உள்ள ராகவ் உங்ககிட்ட எந்த முறையில் பிகப் பண்ணுறாரு அப்படின்றத மட்டும் நீயே போய் நோட் பண்ணிக்கோ, எங்கள் மேலே எதுக்கு உனக்கு சந்தேகம், ராகவ் கண்டிப்பாக இன்றைக்கி இல்லைனாலையோ ஒரு நாளைக்கு உங்ககிட்ட ப்ரொப்போஸ் பண்ணுவார் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் திவ்யா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கள் பார் அப்படி ஏதாச்சும் சொன்னால் நான் ராகவ் கிட்ட அப்போவே நோன்னு சொல்லிடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. நிலா எதுக்கும் யோசிச்சுக்கோ நிலா, இந்த அளவுக்கு பாசும் மேலே அக்கறையாகவும் அன்பாகவும் இருக்காரு, நீ எதுக்கு டக்குன்னு அவருக்கு நோ சொல்லணும், அதான் நீ இப்போது இங்கே வந்து உன்னுடைய லைஃப்பை நீ தானே பார்த்துட்ருக்க, ராகவ் உனக்கு பார்ட்னர்ஷிப்பாக கிடைச்சா அது எவ்வளோ நல்லாயிருக்கும்னு யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார், தேவையில்லாமல் பேசி என்னை ஏதாச்சும் குழப்பிட்டுருக்காத, நான் இப்போ ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ண உள்ளே போகிறேன், வேணும்னா நீயும் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு நிலா எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுறாங்க உள்ள. ராகவ் அந்த மெயில் அனுப்பிட்டு உட்காந்துட்ருக்காரு. அப்போ
எவ்வளோ நேரம் நிலா உங்களுக்காக வெயிட் பண்ணுறது அப்படின்னு. சாரி ராகவ், சாரி கொஞ்சம் நேரம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு. இட்ஸ் ஓகே பரவாயில்ல உட்காருங்க அப்படின்னு. சொல்லுங்கள் ப்ராஜெக்ட் முடிச்சிட்டிங்களா காட்டுங்க அப்படின்னு உடனே நிலா இது எல்லாத்தையும் காட்டுறாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணலாமா கொஞ்சம் இந்த பிளான் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவங்களுக்குள்ளேயே அவங்களே பேசி இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே நிலா, ஓகே தான், இதை நான் இன்றைக்கே கிளைண்ட்கிட்ட காட்டிடுறேன். அவங்க இது ஓகே அப்படின்னு சொன்னால் நாளைக்கே நம்ம சப்மிட் பண்ணிடலாம். அப்படி ஏதாச்சும் இதில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஒரு நாள் டைம் இருக்குல்ல, முடிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகவுமே வந்துட்டு நிலாவுமே 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கிளைண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு நான் இதை வந்து மெயில் பண்ணுறேன், ப்ராஜெக்ட் வந்து நேர்லேயே வந்து டிசைன் வந்து அனுப்பி விடுறேன், நீங்கள் பார்த்துட்டு ஓகே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நிலா, இது இப்போ என்கிட்டே இருக்கணும், இந்த ப்ராஜெக்ட் வந்து அவங்க ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு. சரிங்க ராகவ், அப்போ நான் வெளியே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு. இன்னும் நிலா அதுக்காக ஏன் வெளியே வெயிட் பண்ணணும், கிளைண்ட் பேசிட்டு சொல்கிற வரைக்கும் இங்கேயே வெயிட் பண்ணலாமே அப்படின்னு. இல்லை அப்படின்னு, வேறு ஏதாச்சும் ஒர்க் இருக்கா அப்படின்னு. இல்லை ராகவ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் கொடுத்தா ஒர்க்கு தான் முடிச்சுட்டேனே, வேறு என்ன எப்பயும் போல் நார்மல் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நீங்கள் கொஞ்சம் நேரம் உட்காரலாமே, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. என்ன சொல்கிறீங்க ராகவ் அப்படின்னு புரியாமல் நிலா தயங்கி உட்காந்துட்டு இருக்காங்க. நிலா சொன்ன மாதிரி, அது திவ்யா சொன்ன மாதிரி ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு நிலா யோசிச்சிட்டே இருக்காங்க. அப்போது ராகவ் வந்துக்கிட்ட ஆக்சுவலி நிலா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ராகவ் இதெல்லாம், தேங்க்யூ அப்படின்னு. என்ன எல்லாரும் அழகாக இருக்காங்கன்னு சொன்னால் வெக்கப்படுவாங்க, தேங்க்ஸ் சொல்லுவாங்க, சந்தோஷப்படுவாங்க. நீ என்னன்னா என்ன ராகவ் அப்படின்னு கேட்குற அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராகவ் அப்படின்னு. நானா அழகா, என்னை விட எத்தனையோ பேர் அழகாக இருக்காங்க, சும்மா விளையாட்டுக்கு நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு தெரியுது ராகவ் அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லை நிலா, உண்மையிலே நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு. ஆக்சுவலி நான் ஒரு விஷயம் முடிவு பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு தான் தெரியல நிலா, அதை உங்ககிட்ட ரொம்ப நாளான்னு சொல்லணும்னு ஆசை அப்படின்னு. என்ன ராகவ், எதுவாக இருந்தாலும் கேளுங்க அப்படின்னு. அப்போது ராகவ் டக்குன்னு சொல்லிடுறாரு, எனக்கு வெளிப்படையாக நான் வந்து ஓப்பனாகவே பேசிடுறேன், சுற்றி வளைச்சி எதுக்கு பேசிக்கிட்டு, வெளிப்படையாக பேசினா உங்களுக்கு எனக்குமே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்ல அப்படின்னு. சொல்லுங்கள் ராகவ் அப்படின்னு. அப்போது ஐ மீன் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல நிலா, ஓப்பனாக சொல்லணும்னு சொல்லிட்டேன், ஆனால் ரொம்ப தயக்கமாக இருக்குது அப்படின்னு. எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நிலாவுக்கு ஒரு கால் வருது. அப்போது ஒரு நிமிஷம் ராகு அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா இது யாரடா அவ செவ போகிறது இந்த கரடி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் சோழன் கால் பண்ணுறாரு. சொல்லுங்கள் சோழன் அப்படின்னு. சோழனா, இவன் எதுக்கு இப்போ நிலாவுக்கு கால் பண்ணியிருக்கான் அப்படின்னு பயங்கர கடுப்பாகுது ராகவுக்கு. அப்போது நிலாவுமே இதை நோட் பண்ணுறாங்க. என்ன நம்ம சோழன்கிட்ட பேசும்போது ராகவுக்கு அவ்வளோ கோவம் வருது, ஒரு நாள் ஒருவேளை அவரை வெயிட் பண்ணிவிட்டு நாம் பேசியிருக்கிறதுனாலையோ. என்ன விஷயம் சோழன் அப்படின்னு உடனே, ஒன்றும் இல்லைங்க, பல்லவனை காலேஜில் ட்ராப் பண்ணிட்டேன், அவன் கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்கான், நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்லை, பல்லவன் வீட்டுக்கு வந்துடுவான் சாயங்காலமாக அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு. சரிங்க, மறக்காமல் சாப்பிட்ருங்க நிலா, நீங்கள் பல்லவன் பேசுனதை நினச்சி ஏதோ ஃபீல் பண்ணிகிட்ருக்காதீங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரிங்க சோழன், நான் வைக்கட்டுமா அப்படின்னு. ஏங்க வேலையாக இருக்கீங்களா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு உடனே, சரி ஓகேங்க, நான் ஈவினிங் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. சரிங்க சோழன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. யார் அப்படின்னு. ஒன்றும் இல்லை சோழன் தான் அப்படின்னு. யார் அன்றைக்கி வந்தார் உன்னோட கசின் அவரா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா தயங்கி சொல்கிறாங்க. சரி ஓகே நிலா அப்படின்னு. நீங்கள் ஏதோ சொல்ல வந்தீங்களே அதை சொல்லுங்க ராகவ் அப்படின்னு. அதுவா, நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கலான்னு ஆசைப்பட்றேன் நிலா. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் வீட்டில் என்னோடய பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி நான் வந்து உன்னோடைய பேரண்ட்ஸ்கிட்ட இல்லை உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்கிட்ட பேச சொல்கிறேன் நிலா. இதை தான் உங்ககிட்ட ரொம்ப நாளாக சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இந்த லவ் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு எதுக்கு லவ் பண்ணிக்கிட்டு சுற்றிக்கிட்டு வீட்டுக்கு தெரிஞ்சு ப்ராப்ளம் ஆகிக்கிட்டு, அதான் டேரெக்டாகவே நான் உங்ககிட்ட உன்னை மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு கேட்டுட்டேன் நிலா. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக வீட்லேயும் நிறைய அலைன்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்திக்கிட்டே இருக்காங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஷன் எனக்கு வந்ததே கிடையாது. என்னமோ தெரியல, உங்களை பார்த்ததுக்கப்புறமா மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்திருக்கு, அதான் நிலா அப்படின்னு சொன்ன உடனே நிலாவுக்கு பயங்கர அதிர்ச்சி. என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் நிலா ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. ஸோ ராகவ் அது அப்படின்னு நிலாவுக்கு ஏற்கனவே வேறு கல்யாணம் ஆகிடுச்சு, டிவோர்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த விஷயத்த ராகவ் கிட்ட சொல்லணும் இல்லைங்களா, சொன்னால் தான் வந்து ராகவுக்கு தெரியும். நிலா அதை மறைச்சிட்டு கல்யாணம் பண்ணால் அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளமாக போய் முடியும். ஸோ நிலா கண்டிப்பாக எந்த விதத்துலையும் எப்பயுமே யாருமே பொய் சொல்லவும் கூடாதுன்னு நினைப்பாங்க. ஏன் அவங்களுக்கு பொய் சொல்கிறது பிடிக்கவே பிடிக்காது. அதனால தான் நிலா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன நிலா, நீங்கள் இப்போவே பதில் சொல்லணும்னு கூட இல்லை, யோசிச்சு பொறுமையாக கூட பதில் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்டு, இல்லை நாகம்,
நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு. சொல்லுங்க நிலா, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு. ஆனால் நோன்னு மட்டும் சொல்லிடாதீங்க நிலா அப்படின்னு. நான் சொல்கிற வார்த்தை முதல்ல என்னன்னு கேளுங்க ராகவ் அப்படின்னு. சொல்லு நிலா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா, இல்லை ராகவ், ஆக்சுவலி எனக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே பயங்கர அதிர்ச்சி நம்ம ராகவுக்கு. நிலா, என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு. ஆமாம் ராகவ், சோழன் இருக்காருல்ல, அவரு கூட தான் அப்படின்னு. நிலா, அவர் உங்களுடைய கசின் அப்படின்னு தானே நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு. ஆமாம் ராகவ், சொன்னேன் தான். அது ஆஃபீஸில் புதுசாக வேலைக்கு சேர்றேன் அப்படின்றதுனால அப்படி சொன்னேன். ஆக்சுவலி எங்களுடைய மேரேஜ் எப்படி நடந்துச்சு அப்படின்னா அப்படின்னு நடந்த விஷயங்களை நிலா வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷனில் தான் எங்களுடைய மேரேஜ் நடந்துச்சு. ஸோ இப்போது நான் வந்து கோர்ட்டில் வந்து டிவோர்ஸ்க்கும் அப்ளை பண்ணியிருக்கேன். சோழனுக்கு எனக்கும் டிவோர்ஸ் கூடிய சீக்கிரம் கிடைச்சிடும் ராகவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டதுக்கப்புறமா ராகவுக்கு, நிலா, நீங்கள் முதல்ல எனக்கு நீங்கள் கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னப்போ எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ உங்களோட மேரேஜ் எந்த ஒரு சுச்சுவேஷனில் நடந்துச்சு, இப்போ நீங்கள் சோழனை டிவோர்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னதுக்கப்புறம் எதுக்கு யோசிச்சுக்கிட்டு இதுக்கு மேலே யோசிக்க எதுவுமே இல்லையே அப்படின்னு. இல்லை ராகவ், இதை நீங்கள் எப்படி எடுத்துக்க போகிறீங்க, இல்லை என்னோடய லைஃப்பில் நடந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லணும்னு இல்லையா? அப்படி சப்போஸ் உங்களுக்கு தெரியாமல் இது பின்னாடி தெரியாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்க இல்லைங்களா? அதனால தான் நான் உங்ககிட்ட எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லிடுறேன். என்னோடய பேக்ரவுண்ட் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஓகே ராகவ் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. நிலா, நீங்கள் சொல்ல வர்றது எனக்கு நல்லாவே புரியுது. எதையுமே மறைக்காமல் எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்கிறீங்க. இட்ஸ் ஓகே நிலா, இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இட்ஸ் ஓகே, உங்களுக்கு டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறமா கூட உங்கள் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட பேசியோ இல்லை என்னோடய பேரண்ட்ஸை பேசியோ நான் வந்து ஓகே சொல்கிறேன் அப்படின்னு. ராகவ், உங்களோட பேரண்ட்ஸ்க்கு இப்படிப்பட்ட ஒன்று அப்படின்னு தெரிஞ்சால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தயக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிலா, இங்கே பாருங்க ராகவ், நிலா, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. என் பேரண்ட்ஸை நான் பார்த்துக்கிறேன். ஆக்சுவலி இதுக்கு உங்களுக்கு எதுக்கு தெரியணும்? இது உங்களுக்கே ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தான் நீங்களே சொல்கிறீங்க. அப்படி இருக்கிறப்போ எதுக்கு ராகவ்? எனக்கு அந்த சோழனை பார்த்தா சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அவர் கூட எப்படி உங்களாலலாம் சேர்ந்து வாழ முடியும்? அவ்வளோ ஒரு மிடில் கிளாஸ் கூட எப்படி நீங்கள் வாழ முடியுன்றது இப்போ புரியுது நிலா, இதுக்காக தான் அப்படின்னு. இல்லை ராகவ், அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. அவங்க என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க, நல்லா அன்பாக கேரிங்காக இருக்காங்க. ஆனால் ஹஸ்பண்ட் அப்படின்ற ஒரு ஸ்தானத்தில் அவரை வச்சு பார்க்க முடியல அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே நிலா, நீங்கள் சோழனை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே சொல்லுங்கள், நான் வந்து வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு ராகவ் சொல்லிடுறாங்க. அப்போது நிலா, இதில் உங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி நிலா இது ஓகே அப்படின்றதுனால தான் அவங்களோட லைஃப்பில் நடந்த விஷயத்தங்களை சொல்லிட்டா அதுக்கப்புறம் ராகவ் என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்றது தானே. ஸோ அப்போ நிலாவுக்குமே ராகவ் பிடிச்சிருக்கு. அதனால தானே நிலாவுமே அவங்களோட லைஃப்பில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ராகவ் கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கப்புறமா ராகவுமே ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. நிலா இந்த விஷயத்த சொல்லிட்டு இப்போது ராகவ், எல்லாம் தெரிஞ்சு நீங்கள் எப்படி ஓகே சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், இதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நிலா எல்லாத்தையும் சொன்னால் ராகவ் விலகிடுவாங்க அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் ராகவ் அப்படி இல்லாமல் எனக்கு இது இப்படி இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு நிலாவுக்கு தான் அதிர்ச்சி ஆகுது. இப்போ என்ன பண்ணுறது, இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு. பேசாமல் சோழனை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அவர் கூட சேர்ந்து வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிடலாமா அப்படின்னு நிலா யோசிக்கிறாங்க. இப்போது ராகவ் வந்துக்கிட்டு, சரிங்க நிலா, நீங்கள் இப்போது உங்களோட லைஃப்பில் நடந்த விஷயத்த சொன்னதுக்கப்புறமா நான் ஏற்றுப்பா அப்படின்னு நினச்சி நீங்கள் ஓப்பனாக எல்லாத்தையும் சொன்னீங்க பார்த்தீங்களா, எங்கே நான் வேண்டான்னு சொல்லிடுவணும்னு கொஞ்சம் கூட பயப்படாமல். இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு நிலா. உண்மையிலே நான் கூடிய சீக்கிரம் என்னுடைய பேரண்ட்ஸ் கிட்ட பேசி உங்ககிட்ட நான் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் கிட்ட உங்களோட அப்பா அம்மா கிட்டே நான் பேச சொல்கிறேன் நிலா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, நிலா இந்த விஷயத்தை பற்றி வீட்டில் சொல்ல போகிறாங்களா, ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்